ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொல்லுவாங்க போகிறோம். இந்தியன் 2 எல்லா பாட்டும் நம்ம கேட்க போகிறோம். ஒன்றா கேட்க போகிறோம். நேற்று நைட்டே ஆக்சுவலாக பண்ணியிருக்க வேண்டியது, பட் நேற்று நைட் வந்து அது சரி வரல, அதனால் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சிடுங்க. இது கேமரா வந்து லைட்டாக ஓகே சாரி. ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வரிசையாக போயிடும். ஜூக் பாக்ஸ் என்ன வரிசை இருந்துச்சோ அதே வரிசை தான் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். நான் அந்த அனிருத்தோட ரிலீஸஸ் அந்த இதுலேருந்து ரியாக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஜூக் பாக்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் சோனி மியூசிக் வந்து பார்ஷியல் பிளாக் பண்ண போகிறான், இல்லை ஃபுல் பிளாக் பண்ண போகிறான். அதனால் அவனோட சேனல் வீடியோ எடுத்து ரியாக்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது அட்லீஸ்ட் ஆடியோ மட்டும்தான், வீடியோ அவங்களோட இல்லாதனால காப்பிரைட் கிளைம் மட்டும் பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக பிளாக் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். ஸோ அதுதான் ரீசன். ஸோ வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேலண்டர் சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ 3, 2, 1 கோ. Погода я была, ай не до дороги много дала, ко мне подходит капитан. Эшли. Okay. Oh. Hey. ஓகே, ஒரு நல்ல வைப் இருக்கு. இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு மாதிரி சவுண்டிங் செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இது ஹாரிஸ் ஸ்டைலில் இருக்கு. டான்ஸ் சாங் தான். இந்த ரேஸ் நல்லா இருக்கு. பார்ஷியல் லைட்டாக ஒரு சீரியஸ் செஞ்சிருக்கு. கதையோட எங்கேயோ ஒரு சீனில் வருமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஓ நைஸ், நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஒரு கிஸ்ஸு வேறு. ஓகே, இல்லை என்னென்னா இந்த பாட்டு எந்த சுச்சுவேஷனில் வருது, லிரிக்கல் வீடியோ நம்ம பார்த்துருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஐடியா வந்து ஓ இது இந்த மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ கரெக்டாக தெரியலையா, அதனால ஓகே இது எப்போ வரும் எப்படி வரும். எனக்கு வந்து ஒரு கெஸ் இருக்குது. என்னென்னா இந்த இந்தியன் 2 இன்ட்ரோன்னு ஒரு வீடியோ வந்துச்சுல,
அந்த வீடியோவில் வந்து ஒரு போர்ஷன் இருக்கும். என்னது சில இதெல்லாம் வந்து அந்த ஒரு மான்டாஜ் சாங் ஒன்று காமிப்பாங்க. செம அழகான ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும் அதில். அந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு தானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஐயோ அது இந்த இடம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த பாட்டோட தானோ அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஏன் அப்படி தோணுது எனக்கு தெரில. பட் இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா வேற எந்த பாட்டும் அப்படி அந்த பேர் எனக்கு தெரில. அந்த பேர் எதுவும் அதுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. கம்பேக் இண்டியன் நம்ம ஆல்ரெடி இதில் கேட்டாச்சு ஓரளவுக்கு. கதரல்ஸ் வந்து நான் லிரிசிஸ்ட் யாருன்னு பார்த்தா ரோகேஸ் லிரிக்ஸ் எழுதுனா சத்தியமாக அது இந்த மாதிரி பாட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு ஜகா தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி சகாவாக கூட இருக்கலாம். அது என்ன மாதிரி பாட்டுன்னு தெரில இன்னும். ஸோ கேட்குறப்ப தான் தெரியும். ஆனால் எனக்கு என்னமோ அந்த பாட்டு இந்த கேலண்டர் சாங் வந்து ஃபார் திஸ் போர்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு தான் மாறுது. அப்படி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ தெரில, கரெக்டாக தெரில, அது என்னோடய கெஸ். ஆனால் ஓகே, ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வைப்பு கண்டிப்பாக ஐ திங்க் ஸோ. இன்னும் ஒரு 2-3 வாட்டி கேட்டால் கண்டிப்பாக சிங்கம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில பாட்டுங்க வந்து நம்ம பாட்டு ட்ரை பண்ணும்போது இல்லை கரெக்டாக சொல்லணும்னா சில பாட்டுக்கு தான் நம்மளை பாடணும்னு ட்ரை பண்ண வைக்கும். லைக் வந்து ஓகே இந்த பாட்டு பண்ணால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லிரிக்ஸ் வந்து டக்குன்னு போகுது. லிரிக்ஸ் நான் கேட்டேன், நல்லா தான் கேட்டுச்சு. ஓகே டீசெண்டான லிரிக்ஸ். அது ஒரு ஐட்டம் சாங் இதில் தான் இருக்குது, அந்த ஜோனில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் நான் அந்த வீடியோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஒரு நல்ல பார்ட்டி வைப் இருக்குது. என்னென்னா லிரிக்ஸ் டக்குன்னு போகிறதுனால நம்ம ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி சில பாட்டு தான் அது நம்ம தூண்டும். ஓகே டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது, இது நம்ம எடுத்து லிரிக்ஸ் தெரிஞ்சு பாடினா செம்மையாக இருக்கும். நம்ம பாடும்போது காரில் போகும்போது நல்லா சவுண்ட் வச்சு ஏற்றி வச்சு நல்லா பாடினோன்னா செம்ம வைபாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த பாட்டு லைட்டாக அந்த டுவர்ட்ஸ் தி எண்டு கொடுத்துச்சு. அந்த ஒரு ரேஸ் வந்துச்சுல, அந்த ரேஸ் டைமில். ஸோ அங்கேயும் லிரிக்ஸ் பயங்கரமாக அப்படியே போயிட்டே இருந்துச்சா. ஸோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு தோணுன ஒரு விஷயம். பாட்டு நல்லா இருக்குது. அதான் ஐ திங்க் இன்னும் 2-3 வாட்டி கேட்டால் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வைப் மோட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக பாட்டு வந்து நாட் இன் அனிருத் ஜோனாக தான் இருக்குது. அது வந்து இது பியூர்லி அனிருத் ஜோனும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கால் முளைத்த பூவே ஞாபகப்படுத்துச்சு. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தி கெப்ரிஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அது நினைக்கிறேன். இந்த கெப்ரிஸ் ஸ்டார்டிங்னால தான் எனக்கு ஹாரிஸ் ஞாபகம் வந்துச்சு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த பாட்டு அருகில்னு ஒரு பாட்டு இருக்குது துருவ நட்சத்திரமில். அதை நான் ரியாக்ட் பண்ணல, பட் நான் கேட்டேன் செம பாட்டு. அதுவும் ஞாபகப்படுத்துச்சு லைட்டாக. ஏன்னா அந்த கிப்ரிஷ்னால தான் ஐ திங்க் ஸோ. அதனால தான் அது அந்த டச் இருக்கனால ஹாரிஸ் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுதான் ஒரு பார்ட்டி சாங் வைப்பு நல்லா தான் இருக்குது. ஸோ திருப்பி கேட்க தான் தெரியும் எப்படி இருக்குது, உண்மையிலே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பாட்டு கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் கைசி வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.